இன்ட்ரோவர்ட்ன்ற விஷயம் வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நான் உணர்ந்த இடம் எங்கன்னா, நான் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு ₹8 இல்ல இப்போ ஒரு ₹5 டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ₹10 குடுக்குறேன். மீதி ₹5 நான் வந்து வாங்கணும். ஓகேவா? இறங்கும்போது தரேன்னு சொல்லி கண்டக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ₹5 வாங்குறதுக்கு வந்து நான் யோசிப்பேன். அதுதான் இன்ட்ரோவர்ட்ன்னு நான் உணர்ந்த விஷயமே அதுதான். ம், ம். அந்த டைம்ல நீங்க நான் இத கரெக்ட். நான் ஒரு விஷயம் சொல்லவா? தேர் ஆர் 2 டிஃபரண்ட் திங்ஸ். ஒண்ணு வந்து இன்ட்ரோவர்ட்ன்றது ஒரு டோட்டலி டிஃபரண்ட் திங். இன்னொரு விஷயம் நம்ம ஷைனஸ்ன்னு சொல்றது. ஓகேவா? ஷைனஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு எம்பாரஸ்மென்ட் ஆயிடுமோ? இப்ப நம்ம இத சொல்லலாமா? வேணாமா? இது சொன்னா அத தப்பா நினைச்சுருவாங்க. அந்த எம்பாரஸ்மென்ட் ஆர் வந்து சப்போஸ் ஏதாவது நம்ம சொல்லி அத எப்படி கேட்கறது? இத பண்றது அப்படின்னு. இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாரி இன்ட்ரோவர்ட்னா என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லவே தயக்கம். சொல்லாமா? வேணாமா? இது வந்து நான் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்றது, ரொம்ப அமைதியா இருக்கிறது 2 விஷயம். இப்ப நீங்க சொல்ற இந்த பஸ் இன்சிடென்ட் வந்து இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் ஒரு இன்ட்ரோவர்ட். இது கேட்கலாமா? வேணாமா? கேட்டா ஆனா இது இது 2த்துக்கும் நடுவுலயும் வருதுன்னு தான் சொல்லலாம். ஷைனஸ்குள்ளேயே வந்துரும். ஷைனஸ்குள்ளயும் வருது. 2மே வருது. ஸோ இது எப்படின்னா, இது வந்து நான் படம் நெறைய பார்ப்பேன். சிலம்பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு சிம்புது. ஆமா. அது ஓகே. அதுல கருணாஸ் கேரக்டர். அவன் வந்து மனசுல நினைப்பா ஒருத்தன் பேசிருவான். அது வந்து படம் அப்ப நமக்கு பார்க்கும்போது புரியாது. ஒரு ஸ்கூல் டைம்ல வந்திருக்கோம். நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது, இப்போ ஒரு கேதரிங்ல வந்து ஏதோ ஒரு குவிஸ் ப்ரோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷைனஸ், இன்ட்ரோவர்ட் அத விட்டுருங்க. நான் எனக்கு இந்த கேள்விக்கு இதுதான் பதில்னு தெரியும். நான் சொல்லிட்டேன்னா அது தப்பாயிடுச்சு நம்மள பார்த்து சிரிச்சுடுவாங்கன்னே உட்காந்துருப்போம். எம்பாரஸ்மென்ட். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா இதுல நம்ம இதுல எப்படி மாறி நம்ம ஒரு வேறுபாடு எப்படி காட்டணும் அப்படின்னா, தப்போ சரியோ நம்ம ட்ரை பண்றோன்ற விஷயத்த நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஆமா. ரொம்ப மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன இப்ப அதனால என்ன நமக்கு கிடைக்க போகுது? அது ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. மத்தவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்ம நினைக்கிற அளவுக்கு மத்தவங்க நம்மள பத்தி நினைக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம அது பேசுறதுனால என்ன ஆக போகுது? மிஞ்சி போனா சிரிக்க போறாங்க. ஆர் தப்பா போக போகுது ஒரு விஷயம். அது எல்லாருமே செய்றாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்த என்னன்னா, நம்ம வி நீட் டூ பி கம்ஃபர்டபிள் இன் அவர் ஓன் ஸ்கின். கொஞ்சம் கொஞ்சமா அது இட்ஸ் நாட் ஈஸி ஆல்சோ. இப்ப நம்ம சொல்ற மாதிரி நானுமே ஸ்கூல்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கேட்டா 4 பேர் நமக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சாலும் 4 பேர் சொல்லிருவாங்க அதுக்கு முன்னாடியே. நம்ம அப்ப யோசிப்போம். நம்ம ஏன் அதுக்கு முன்னாடி சொல்ல? நம்ம சொல்லிருக்கலாமே. நமக்கு தெரியும்ல. நம்ம கரெக்டான ஆன்சர் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கலாம், ஒருவேளை இப்ப சொல்லி தப்பாயிடுச்சுன்னா, ஒருவேளை எல்லாரும் சிரிச்சுட்டாங்கன்னா, ஏன் அகைன் அந்த மத்தவங்க. அதுதான் அந்த பிரச்சனையே. இது நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து வர ஒரு விஷயம். இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரேக் பண்ணணும். ஓகே. என்னன்னாலும் பரவால்ல நான் சொல்றேன். தப்பா பண்ணா பரவால்ல. ஒரு தடவ லெட் மீ டேக் திஸ் சான்ஸ். ஒன் டே அட் அ டைம். ஒரு விஷயம். இன்னைக்கு நான் இத பண்றேன். இந்த ஒரு விஷயத்த நான் இப்ப தைரியமா பண்ண போறேன். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம். ஹோட்டலுக்கு போறோம். இது நான் பர்சனலா ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இப்ப இப்போ இல்ல ஃபியூ இயர்ஸ் பேக். அப்ப என்ன ஆகும்னா, ஏதோ ஒண்ணு வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சலூனுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம். சார்ஜஸ் வந்து ஹையா இருக்கு. அப்ப அது ஏதோ ஒரு அன்னெசசரி சார்ஜஸ் வந்து அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நாட் ரெலவென்ட். இது வந்து அதுக்கு தேவையான ஒரு விஷயமே இல்ல. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா அவங்க போட்டிருக்கான். நம்ம வந்து அத கேட்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இத கேட்கலாமா? வேணாமா? கேட்டு ஒரு வேளை அசிங்கமாயிடுச்சுன்னா, இடம் வேற கொஞ்சம் பாஷா இருக்கு. அப்படி யோசிப்போம்ல. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் அத நான் வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சரி அமைதியா பே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் நெறைய பேர் பண்ணுவாங்க. நானும் பண்ணியிருக்கேன். பட் லேட்டர் கொஞ்ச நேரமா, ஒய் ஷுட் ஐ ஈவன் டூ தட்? நான் எதுக்கு வந்தேன்? என் காசு, நான் சம்பாரிச்ச காசு, நான் தான் இங்க வந்து சர்வீஸ் எடுக்கிறேன். ஐ ஆம் த கஸ்டமர் கேர். தே ஆர் ப்ரொவைடிங் த சர்வீசஸ். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த தடவை இப்போ போய் நான் தைரியமா நான் கேட்க போறேன். ஸோ நான் அதை எனக்கு சொல்லிப்பேன். நான் போய் அதை கேட்க போறேன் இப்போ. அப்போ போயிட்டு நான் கேட்பேன். இதை நீங்க சார்ஜஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் எக்ஸ்ட்ரா? ஸோ ஒரு டைமும் யூ ஸ்டார்ட் பிரேக்கிங் ஒன் ஆஃப்டர் ஒன். இந்த தடவை ஒன்று பிரேக் பண்ண அடுத்த தடவை வேற ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு இப்போ அது வேணுமா? நான் போய் கேட்க போறேன் தைரியமா. அந்த மாதிரி ஒரு விஷயமா பிரேக் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ இட் வில் பிகம் அ ஹேபிட். தென் யூ வில் பி லைக் வெரி கான்ஃபிடென்ட். லைக் ஒரு தப்பு நடந்தா இது கேட்கணும். இப்போ நீங்க அன்னைக்கு ஆக்சிடென்ட் சொன்னீங்களா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ அதை ரியாக்ட் பண்ணணுமா? நான் இதை பண்றேன். என்னன்னாலும் இது கான்சிக்வன்ஸ். பின்னாடி அது என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ இதை பண்ணதான் போறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு வரும். இந்த எம்பாரஸ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னாலே தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாம கேட்காம விடுறது. அது எப்படி பிரேக் பண்றதுன்னா ஒரு ஒன் டே அட் அ டைம் ஒரு விஷயங்கள் ஒண்ணா நம்ம வந்து பண்ணணும். அதுதான் அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். ஐ திங்க் தட் வில் ஒர்க் இஸ் வாட் ஐம் திங்கிங். ஸோ இது எப்படின்னா,
சூப்பர் மார்க்கெட்டே எடுத்துக்கோங்க. இப்போ பில்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இப்போ டாக்ஸ் இருக்கு, இது ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து அதுல வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இஃப் சப்போஸ் சம்ஒன் ஆர் ஒரு கேங் அப்படி கேட்டுட்டாங்கன்ற போது அவங்க அடுத்த டேல இருந்து அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஆமா இது இருக்கு இந்த பாயிண்ட் வந்து, அதாவது நம்ம கேள்வி கேட்கற வரைக்கும் அவங்க மாற மாட்டாங்க. இதுதான் ஒன்றே. இது வந்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். சாரி டு கட் யூ. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கால் சென்டர். அப்போ வந்து கிரெடிட் கார்டுக்கு நம்ம ஐ யூஸ் டு டேக் கிரெடிட் கார்ட்ஸ், லைக் கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் பண்ணி அந்த வி வர் டீலிங் ஆல் தட். அப்போ ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் பார்த்தோம்னா நமக்கு கிரெடிட் கார்டு லிமிட்டே வந்து 50,000 60,000 இருக்கும். ஓகே, அதில் வந்து சார்ஜஸ் வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஒரு நாள் அவங்களுக்கு தெரியும். லேட் பேமெண்ட் வந்து லேட்டாக பேமெண்ட் பண்ணிட்டா ஒரு 500 600 சார்ஜஸ் வரும், அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம வந்து லேட்டாக பண்ணிட்டோம்னா. ஸோ அந்த 50,000 60,000 கிரெடிட் லிமிட் இருக்க ஆளுங்க வந்து லைக் தே வில் கால் அண்ட் தென் தே வில் ஆஸ்க் ஃபார் இது லேட் பேமெண்ட் வந்து சார்ஜஸ் இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்போ சில பேர் கேட்பாங்க ஏதாவது ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரின்னு ஓகே நம்ம ரிவர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டா ரிவர்ஸ் பண்ணுவோம். இல்லையான்னு சொன்னா ரொம்ப தே நாட் ப்ரெஷரைஸ், ரொம்ப வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி லைக் ஓகே அப்படின்னு. அதே எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் someone who has 3 lakhs or 4 lakhs of credit limit, someone who's rich. ஓகே, அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் இருந்திருக்குன்னா அவங்க அது என்னனாலும் நான் அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட். அது என்னனாலும் they will take it to an extent that அதை வந்து ரிவர்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த டைம் நான் பண்ணிட்டேன், இதை வந்து நான் பண்ணிட்டேன், எனக்கு அது ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அவங்களோட கிரெடிட் கார்டில் 3 லட்சம் 4 லட்சம் லிமிட் வச்சுருப்பாங்க. ஒரு ரூபாய் ஐம் டாக்கிங் அபவுட் 1 rupee ஏதாவது ஒரு சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலோ இல்லை அன்னெசரியாக இருந்தாலோ they will call and fight. இது எதுக்கு வந்திருக்கு, எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணுங்க, இதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் ஒரு மென்டாலிட்டி ஒரு ஷிஃப்ட் டிஃப்ரென்ஸும் வந்து நம்ம கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை. அது நான் ஒன்றுமே இல்லைன்னா ஐம் டாக்கிங் அபவுட் த ரிச் பீப்புள் மென்டாலிட்டி அண்ட் த மிடில் கிளாஸ் பீப்புள் மென்டாலிட்டி. இது நம்ம வளரும் போதே இது வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட்ல இப்போ நீங்கள் போய் ஏன் நம்மளால கேட்க முடியல, அவன் எதாவது நினச்சிட்டானா, இப்போ எல்லாரும் அவன் கேட்டு அவன் நம்ம ஏன் அவனுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் அந்த கஸ்டமர், அவன் வந்து சர்வீஸ் தான் பண்ணுறான், நம்ம போய் வாங்கினா தான் அவனுக்கு வந்து ப்ராஃபிட்டே. நம்ம ஏன் அவனுக்கு அவ்வளோ மரியாதை தான் கொடுக்கணும், கைண்டாக தான் இருக்கணும். பட் ஏன் வந்து நம்ம அவ்வளோ சுப்பீரியராக நினைக்கிறோம்? இது வந்து நம்ம மென்டாலிட்டிலே இருக்க ஒரு பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? வாட் டு யூ திங்க்? ஸோ இது வந்து மென்டாலிட்டின்றதை தாண்டி நான் புரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி இந்த இதுக்கு நீங்க பாயிண்ட் ஆன்சரே கொடுத்துட்டீங்க தான் நினைக்கிறேன். முன்னாடி சொல்லியிருக்கீங்க என் காசு நான் கேட்க போறேன், அது என்னோட உரிமை, நான் அவன் காசு அவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கல, என் பாக்கெட்ல இருந்து நான் எடுக்கிறேன், என் காசு நான் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாம எடுத்துக்கணும். அது ஏன்னா இப்போ கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும். நான் சொல்லிட்டேன், இப்போ நானே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னும் போய் ஃபைட் பண்றதுக்கு வந்து எனக்கு தெரியாதுதான், ஆக்சுவலா எனக்கு அது தெரியாதுதான். ஏன் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க சொல்ற பதில் வந்து காம்ப்ரமைஸ்க்கு போற மாதிரி இருந்தா அவன் காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிடுவானா? இப்போ இல்லை ரிச் பீப்புள் ஐ மீன் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ற இதுல வந்து ₹1 சண்டை போடுற விஷயம் எப்படின்னா அவங்களுக்கு தெரியுது அது அவங்களோட காசு அப்படின்றது, நம்ம வந்து தெரியல, அவ்வளவுதான். நம்ம அதை ஃபீல் பண்ணல, அவ்வளவுதான். இது மென்டாலிட்டி தாண்டி எக்ஸ்போஷர்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. கரெக்ட். இது எப்படின்னா இது நம்மளே நிறைய கிராஸ் ஓவர்ல நிறைய கேட்டிருப்போம். இப்ப சூப்பர் மார்க்கெட்ல வேற எந்த கடையிலயுமே வந்து கேரி பேக்குக்கு வந்து தனியா சார்ஜ் பண்றாங்கல்ல. ஸோ அதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ரூல் ஏதோ ஒன்று இருக்கு நினைக்கிறேன். கேரி பேக்ல லோகோ போட்டிருந்தா அது will not charge for that. If it is empty, இந்த லோகோ இல்லை, இட்ஸ் பிளெயினா இருக்கு அப்படின்ற போது they will charge. ஓகேவா? இதுல எப்படின்னா நான் பார்த்த வரைக்குமே இப்போ நான் அதை மாத்திக்கிட்டேன். நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு இது வாங்க போறேன் அப்படின்னா கேரி பேக் கையில் எடுத்துட்டு வரணும்ப்பா, ஏன்னா ஷாப்பிங் போயிட்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேரி பேக் வாங்கிட்டு வருவேன். அதுக்காக வந்து நம்ம ஏன் ₹10 ₹15 செலவு பண்றோம்னு சொல்லிட்டு we have own bag, நம்ம கிட்ட நிறைய பேக்ஸ் இருக்கு, எடுத்துட்டு போய் நம்ம அதை வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு அந்த எக்ஸ்போர்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. சேம் திங் it will happen to the credit card. அவ்வளவுதான். அப்புறம் இதுதான். இது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற போது அவங்க மென்டாலிட்டி சேஞ்ச் ஆயிடும். கரெக்டா சொல்லுங்க. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்ற விஷயங்கள் கரெக்ட் தான். எக்ஸ்போஷரும் இல்ல, இதை வந்து அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இத நம்ம எஸ் நோன்ற
யோசிக்கலாம். இப்ப இதுல வந்து எஸ் நோன்ற அது இன்னொரு விஷயம். எல்லாரும் இதை அதுதான் நான் சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் நம்ம கொஞ்சம் சென்சிபிளா யோசிக்கலாம்ல. என்னோட காசு அது. என்னோட காசு மத்தவன் எடுக்கும்போது அதை நான் கேட்கணும். அவனோட காசு எனக்கு வேண்டாம். ஆனா நான் இன்னொரு கேட்கும்போது கேட்கணும். ஏன் அதை கேட்க மாட்டோம்? அதுதான் நான் சொல்றேன். அது ஏன் கேட்க மாட்டோன்ற ஒரு கொஸ்டினை அவங்க இப்ப கேட்கணும். ரொம்ப அதை வந்து எல்லாத்தையுமே நார்மல்னு விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. யோசிங்க. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. இதுல அந்த இடத்துலயுமே வந்து சாரி இந்த இதுல வந்து அந்த இடத்துலயுமே வந்து they will think that what others thinks அவ்வளவுதான். கரெக்ட். நம்ம சரி சமமான இப்ப சாமானிய மக்கள்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஒரே நேர்கோட்டுல தான் ஒரே லைன்ல தான் இருக்கோம். நமக்குள்ளேயே வந்து ஒருத்தர் சண்டை போடுவான், ஒருத்தர் எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிட்டுருவான். ஏதோ ஒரு படத்துல கூட நம்ம யாரும் வம்புக்கு போக கூடாதுடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தர் சொல்லுவான் நமக்கான உரிமை நம்ம கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லுவான். அப்படின்னு பார்த்தா இப்ப நான் கடைசியா சொன்ன ஒரு பாயிண்ட் தான் நமக்குள்ள இருக்கணும். உனக்கான காசு இப்போ ஒரு ஷார்ட் பிலிம்ல அது பிரதீப் சார்லி ஷார்ட் பிலிம்ல இருக்கு. முடிவெட்ட போவான். அப்ப முடிவெட்டுறவர் வந்து சொல்லுவாரு, இப்ப வந்து உங்க சம்பாதத்துல இல்லாம உங்க அப்பா காசுல இருந்து நீங்க 70 rupeesக்கு வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க. இதுவே நீங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 150 ரூபாய் போய் வேற பெரிய சலூன்ல ஹேர் கட் பண்ணிக்கிறீங்கன்ற போது அது உங்களுக்கு தேவையான்னு யோசிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவ்வளவுதான். இது வந்து கேரி பேக்குமே சரி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுலயுமே சரி, அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்றதுலயுமே சரி, அந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணி அக்கார்டிங்கா வச்சுக்க வேண்டியது தானே. இது நமக்கு தேவையா? இது சரியான ஒரு விஷயம் தான். எல்லாம் நார்மல் அப்படி இக்னோர் பண்ணிட்டு பிளைண்டா போகாம இது நமக்கு பண்றது சரி. அப்ப நீங்க ஹேர் கட் சொன்ன விஷயம் 70 ரூபாய்க்கு பண்றோம், திரும்ப 150 ரூபாய்க்கு இது நம்ம பண்ணணுமா? ஏன் எல்லாரும் பண்றாங்க நம்மளும் போய் பண்றோம்? இல்ல, நமக்கு அது தேவையா? ஃபர்ஸ்ட் அந்த நீடு இருக்கா அப்படின்றத ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அது உனக்கு வேணும்னா நீ பண்ணுவ, வேண்டாம்னா அது மத்தவங்களுக்காகவோ இல்ல எல்லாரும் பண்றாங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை நார்மல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது நார்மல் இல்ல, அதை புரிஞ்சுக்கிறது நார்மல் இல்ல. அது அவங்க யோசிக்கணும் ஒரு விஷயம். அந்த கேள்வி நமக்கு நம்ம கேட்டுக்கணும். இது வந்து நான் அந்த அசைன்மெண்ட்ஸ் பத்தி பேசுற ஒரு பாயிண்ட். இதுக்கு இப்போ நம்ம 2 பேருக்கும் அந்த ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டா சமமா எழுதி வச்சுக்கோங்களேன். இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் உள்ள அட்வான்ஸா போகலாம், உள்ள கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நோண்டி பார்க்கலான்ற போது இன்னொரு ஒரு கேள்வி வரும். ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம இந்த விஷயம் வந்து அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அக்செப்ட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஆனா நம்ம அக்செப்ட் பண்ணாம ஒரு ஈகோவாலேயோ இல்ல வேற ஒரு விஷயத்தினாலையுமே ஒரு சரிசமமா இல்ல, அதுவும் ஈகோ மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈகோ கிளாஸ்னாலுமே வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அது உனக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க சைடு தான் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம ஒரு பாயிண்ட் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ல போய் உட்கார்ந்து லாக் ஆகிருக்கும். ஜென்ரலாவே நிறைய விஷயம் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயுமே வந்து ஒரு டாஸ்க் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா வந்து நம்ம கரெக்ட்னு அதை வந்து நிரூபிச்சுட்டே இருப்போம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா டைம் கன்சியூமிங் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கீழே டவுன் டு எர்த் போயிட்டோமோ, நம்மளை வந்து கீழே தப்பா இறக்கிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம கூட இருக்கிற நினைக்க கூடாதுன்ற பாயிண்ட்ல நம்ம போயிடுவோம். ஒரு விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒருத்தவங்க வந்து சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சாரி கேட்குறாங்க. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை மன்னிச்சு விட்டுட்டு போகலாம், திருப்பி அதை அக்செப்ட் பண்ணி போகலாம். ஆனால் வந்து நிறைய டைம் அது வந்து நம்ம ஒரு ஈகோ வச்சுட்டு அதை எங்க நம்ம சொன்னா நம்ம கம்மியா போயிடுவோமோ, கீழே போயிடுவோமோ, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க மற்றவங்க, மற்றவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முடியாது, இதை பண்ண முடியாது, இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோலேயே அது வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஈகோ when you come to accept, when you say talk about acceptance, it's all about ego, right? ஆமா, ஒரு ஈகோன்றது ஒரு பாயிண்ட், அதை வச்சு பில்ட் பண்றது சொல்றேன். ஈகோ வந்து ஒரு விஷயம். ஆமா. ஸோ இது வேற மாதிரி நம்ம சில விஷயங்கள் சொல்லணும்னா இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பில்டப் பண்ணி நான் வந்து டம்மியா தான் இருப்பேன், ஓகேவா? நான் இன்டர்மீடியேட்டா தான் இருப்பேன். ஆனா நான் ப்ரோ மாதிரி பில்டப் பண்ணி காட்டுவேன். எங்க நான் ப்ரோல இருந்து இன்டர்மீடியேட் வந்துட போறோம், திருப்பி பிகினருக்குள்ள போயிட போறோம். பிகினரா தான் இருப்பேன், ஆனா நான் ப்ரோ மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அதுல ரெண்டு நல்ல விஷயமும் ஒண்ணு இருக்கு. நான் அவ்வளவு தூரம் இல்ல, ஐ மீன் ஐ எம் நாட் அ ப்ரோ, பட் ஐ எம் ட்ரைங் டு பி அ ப்ரோ. நான் வந்து அதை வந்து அந்த இடத்துக்கு நான் போதும். ரிஹானா ஒரு விஷயத்தை அழகா சொல்லுவாங்க. ஸோ what do you do when you get up, like, when you get up on your worst day அப்படின்னும் போது fake it till you make it. அது லைக் அது இது நல்ல விஷயமாவும் ஒரு பக்கம். அதாவது என்னன்னா, எனக்கு ப்ரோ ஆகணும்,
அதை நான் அது வந்து ஐ ஆம் மேனிஃபெஸ்டிங் மை செல்ஃப். நான் அங்கே இருக்குன்னு நினச்சி நான் அதை என்னை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறேன். அதுக்காக நான் அதுவாகவே நினச்சி நான் வந்து வாழ்கிறேன்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்காங்க. நம்பர் 2 வந்து உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் பணம் ஷோ ஆஃப் பண்ணுறது ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. ஒருத்தவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட பெரிய ஒரு காரோ இல்லை ஒரு ஃபேன்சினஸாக அவங்க லைஃப்பில் எதுவுமே இருக்காது. ஓகே, ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் ஷோ ஆஃப் தான் இருக்கும். ஃபேன்சி கார்ஸ் போடுறது, ஃபேன்சி கார்ஸ் போடுறது, ஆமாம் ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரி பயங்கர பெரிய பெரிய இடத்துக்கு போடுற மாதிரி போகிறது. எக்ஸ்பென்சிவ் நம்ம அக்கௌண்ட்லேயே வந்து 5000 ரூபாய் தான் காசு இருக்கும், ஆனால் பேக் வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு 8000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வாங்குறது. இந்த மாதிரி அன்னெசரி ஷோ ஆஃப்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா இட் இஸ் ஃபார் அதர் பீப்புள். அதுவும் எங்கேருந்து வரணும்னா மற்றவங்க கிட்ட அந்த வேலிடேஷன். அவங்க எல்லாரும் நம்மள இப்படி நினைக்கணும், நம்ம அவங்க இப்படி நினைக்கணும், அப்போதான் நம்மள பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த பண்ணுற விஷயம் தான் வேலிடேஷன். எக்ஸ்பெக்டிங் ஃபார் வேலிடேஷன் ஃப்ரம் அதர் பீப்புள். அவங்க எல்லாரும் நம்மள வந்து நல்லபடியாக நினைக்கணும். நம்ம ஃபேமிலியில அப்படிதான், கல்யாணம் நம்ம இப்படி தான் பண்ணணும், அப்போதான் வந்து மற்றவங்களாம் நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதுக்காக 10-15 லட்சம் கடன் வாங்குறது. ஏன் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணோம், மற்றவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசணும், மற்றவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கணும், மற்றவங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். வேலிடேஷன் யார்கிட்டயும் வேலிடேஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணுமோ அகெயின் திருப்பி நம்ம வந்து இது எல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்ச இது எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப வேலிடேஷனை மற்றவங்களை பற்றி அவ்வளோ யோசிக்க வேண்டிய, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு. திரும்ப வந்து அந்த ஷோ ஆஃப் வெட்டி வந்தா, இந்த வெட்டி வந்தா தானே நீங்கள் சொல்ல வரீங்க, டு பி வெரி ப்ரிசைஸ். இது எப்படின்னா, இந்த கேள்விக்கு நானே என் பதிலே அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஸ்டார்பக்ஸ் இருக்கு, எதிர்க்கு ஒரு டீ கடை இருக்கு, ஓகேவா? ஸ்டார்பக்ஸ்ல அந்த பிரான்ச் மேனேஜரே வந்து மேபி இது வந்து கரெக்ட் மீ ஃபைம் ராங், இதை செட் பண்ண நான் சொல்லியிருந்தேன். சம்வாட் இது ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து யாருமே வீடியோவா போஸ்ட் பண்ணதும் கிடையாது, இதுவும் கிடையாது. இந்த விஷயம் இருக்கு, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்டன்ஸ் இதுதான் நான் சொல்றேன். அங்க இருக்கிறவன் வந்து எதிர்க்க வந்து டீ குடிப்பான். நார்மலா மிடில் வயசு இருக்கிறவங்க வந்து ஸ்டார்பக்ஸ்ல போய் குடிச்சு போட்டோ போட்டு இருப்பான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுதான். அது ஏன்னா மத்தவங்க இப்ப நம்ம ஸ்டார்பக்ஸ்ல குடிச்சாதான் நம்ம வந்து மத்தவங்க நம்மளை பத்தி நல்லா நினைப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு சொசைட்டில நம்ம இந்த மாதிரி இருக்கணும், நம்ம வந்து ஒரு ரிச்சா இருக்கோம்னு மத்தவங்க நினைப்பாங்க, நம்மளை பத்தி பெருமையா நினைப்பாங்க. நமக்கு ஒரு கெத்து, கரெக்டா சொன்னா நமக்கு அதான் ஒரு கெத்துன்னு நினைச்சு ஒரு மாயமான ஒரு இல்யூஷன்ல வந்து சுத்துறது தான் நான் பாக்குறேன். சோஷியல் மீடியம்ல வந்து நம்ம ஒரு ஹை ப்ரொஃபைலா நம்ம இருக்கணும். சோஷியல் மீடியா எஸ்பெஷலி நவ் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியும் இது இருக்குதான். நம்ம சோஷியல் மீடியா இல்லாத போது நீங்க பாருங்க, நம்ம வீடு எடுத்துக்கோங்க, சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாவோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ சில விஷயங்கள் பண்ணுவாங்க. வெட்டி பந்தா நம்ம சொல்லுவோம்ல, எதுக்குப்பா இது மாதிரி வெட்டி பந்தா, இப்ப எதுக்கு, நமக்கு அது வேண்டாம் இல்ல, நம்ம எதுக்கு அதை பண்றோம், சும்மா ஷோ ஆஃப், ஜஸ்ட் ஷோ ஆஃப் டு அதர் பீப்புள். இவங்க எப்படின்னா, இப்போ எங்க வீட்டுல வேற ஒரு அத்தை மாமா சித்தப்பா சித்தி யாரோ வராங்க, இங்கதான் என் பையன் விப்ரோல வேலை பாக்குறான் அப்படின்ற மாதிரி. அவன் பார்த்தா விப்ரோல வந்து சப்போர்ட்ல இருப்பான், மேனேஜரா டெவலப்பரா இருக்க மாட்டான், கியூஏவாவும் இருக்க மாட்டான். என் பையன் விப்ரோல வேலை பாக்குறான் அப்படின்றான். பரிதாபங்க சேனல்லே வரும், கோபி போய் விப்ரோல வேலை பார்க்கலையா, அவன் சப்போர்ட் டீம்ல இருக்காயா, சப்போர்ட் டீம்ல கால் சென்டரையா, அந்த அங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது விஷயம் இல்ல. மேபி நம்ம ஊர்ல ஒரு டீ கடை வச்சிருக்கோம், ஆமா நிறைய நம்ம டீ கடை வச்சிருக்கோங்க, நம்மள விட நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். நம்ம இங்க சிட்டிக்கு வந்து பயங்கரமா விப்ரோல ஒரு அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு 20,000 ரூபாய் தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருப்போம். கரெக்டா? இந்த வடிவேல் துபாயில வேலை பாக்குறேன், பெருமை நம்ம இதெல்லாம் நம்ம பிளட்லயே இருக்கு. நான் தான் சொல்றேன், பெருமை பேசணும், பெருமை பேசியே ஆகணும் நமக்கு. இதெல்லாம் தான் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒருத்தவங்களும் இதை கொஸ்டின் பண்ணணும். ஏன் இதை நம்ம பண்றோம், லைக் ஏன்னா யாருக்காக இதை பண்றோம், அது பண்றதுனால நமக்கு என்ன, அவன் அப்படி நினைக்கிறதுனால இப்ப என்ன ஆக போகுது, நம்ம தான் அந்த கடன் கட்ட போறோம், நம்ம தான் அந்த இஎம்ஐ கட்ட போறோம். அந்த காஃபிக்கு 300 ரூபாய், அந்த லாட்டே காஃபிக்கு நம்ம பே பண்ண போறது நம்ம தான், நம்ம அக்கௌண்ட்ல தான். அவன் என்ன பண்ண போறான், லைக் தட்டிட்டு போயிட்டே இருக்க போறான். பெருமையா பேசிட்டாமா, ஓ சூப்பர்ப்பா அவங்க பயங்கரமா இந்த ஃபங்க்ஷனை பண்ணிட்டாங்க, இவ்வளவு செலவு பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க. யாரு கஷ்டப்பட போகுது எண்ட் ஆஃப் த டே, அதை யோசிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், இது நம்ம சோஷியலி ஆல்சோ இதை நம்ம ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம்னு ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும்ல. இப்ப நான் பண்றேன், அதை பார்த்து நீங்க ஓ பிரியா பண்றாங்க, இப்ப எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கெத்தா நினைக்கிறேன்,
அப்ப நம்ம கூட அது பண்ணலாம்ல. அப்படி அப்ப உங்கள பார்த்து என்ன பண்ணுவோம், உங்க ஃப்ரெண்டு இந்த மாரி பண்றாங்க. அப்ப நம்மளும் அதே மாரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தப்பான வை கான்ட் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். நம்ப இது இது எல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நெறைய விஷயங்கள் நம்ம பண்றது எல்லாமே இந்த சோஷியல் கண்டிஷனிங்னால, நம்ம ஒரு சைல்ட்ஹுட் கண்டிஷனிங்னால வர விஷயங்கள் தான் இது எல்லாமே. கனெக்டிங் டூ தீஸ் 2 தான் இந்த ஈகோவா இருக்கட்டும், இந்த இந்த வெட்டி பந்தாவா இருக்கட்டும், சேயிங் எஸ் ஆர் நோ இது எல்லாமே வந்து கனெக்டிங் டு தீஸ் 2 சோஷியல் கண்டிஷனிங் எப்படி இருக்கணும், ஒரு சோஷியலா நம்ம இது பண்ணுமா, அது பண்ணுமா கேட்கறதுலேருந்து சைல்ட்ஹுட் கண்டிஷனிங்னால இது எல்லாமே வருது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. இதுதான் நம்ம சொசைட்டி இருந்திருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்வேர் திங்ஸ் வென்ட் ராங். அப்போ வாட் வி கேன் டூ இஸ் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இது வேணுமா வேணாமா? நமக்கு ஒரு பழைய வாட்ச் இருக்குன்னா எல்லாரும் வந்து நம்ம வந்து ஃபாசில் தான், இல்ல அர்மானி வாட்ச் தான், இல்ல ஒரு பெரிய 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 பிராண்ட் தான் கட்டணும்னு இல்ல. நம்ம ஒரு நார்மலா இருக்க ஒரு வாட்ச் எதுக்கு டைம் பார்க்கறதுக்கு, அதோட பர்பஸ் அது சர்வ் பண்ணுதா? அது நமக்கு போதும். அது யோசிக்கணும். உன்கிட்ட காசு இருக்கு, உனக்கு அது வேணுமா? அப்ப நீ போய் அதை பண்ணு. பட் மத்தவனுக்காக எதையுமே பண்ணாத அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பார்ட்ஸ் ஒரு எபிசோடா இது வரும். நம்ம ஃபோர்த் கம்மிங் டேஸ்ல வந்து நம்ம பேசுவோம். ஸோ எப்படி எப்படி இருந்தது ஸோ பேசுறதுக்கு இந்த எபிசோட்? ஸோ ஓப்பனாக சொல்லலாம். இல்ல இட்ஸ் a two way கம்யூனிகேஷன் தான். நீங்க லைக் கான்வர்சேஷன் 2 பேர்கிட்ட நம்ம உங்களோட கருத்தை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க, என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணேன். ஐ ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். Okay. So and thanks for your words. Thank you so much. Yeah. Keep doing your good work. Thank you.